அவன் பிடிச்சிருக்கான். ஆமா. ஏய் ஓடி வராங்கடா டேய். No. Go back. Go back. இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க முடியுமா எடுத்துருக்கு. இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் இந்த நியூஸை கவர் பண்றதுல தான் மும்முரமா இருக்காங்க. காரணம், திமுக கொடியை வச்சிருந்த ஒரு சொகுசு கார், 3 பொண்ணுங்க, அப்புறம் அவங்களோட ஒரு சின்ன குழந்தை, அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க ஒரு பையன், இவங்க இருந்த ஒரு காரை நைட்டு சேஸ் பண்ணி அவங்க காரை பிளாக் பண்ணி ஒருத்தன் ஓடி வந்து அவங்க காரை தட்டி உதச்சி காரை திறங்க அப்படின்லாம் சொல்லி கத்தி போதையில் இப்படி பண்ண வீடியோக்கள்லாம் இந்த பொண்ணுங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கேஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜும் சிக்கியிருக்கு. கார் ஒரு இடத்துல போய் நிற்குது, முன்னாடி வந்து அந்த கார் பிளாக் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒரு தார் கார் வேற வந்து மறுபடியும் அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இதுல இருந்தெல்லாம் அவங்க தப்பிச்சு வீட்டுக்கு வேகமாக போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் அவனுங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் ஹவுஸில் இருந்த எல்லாருமே வரவும் தான் அவனுங்க அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அங்கேருந்து போயிருக்கானுங்க. ஃபுல் போதையில் இப்படி நைட்டு நேரத்தில் 3 பொண்ணுங்க இருக்கிற காரை துரத்தி இப்படி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுற அளவுக்கு இந்த தைரியம் அவனுங்களுக்கு எங்கேருந்து வந்தது? போலீஸ் 2 தனிப்படை அமைச்சு குற்றவாளிங்க யாராக இருந்தாலும் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் போலீஸ் தரப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட்டையும் நேற்று வெளியிடுறாங்க. என்னன்னா, அந்த திமுக கொடி இருந்ததுல்ல, அந்த காரை வந்துட்டு இந்த 3 லேடிஸ் இருந்த கார் வந்து இடிச்சிருச்சாமா. ஸோ அதனால தான் நாங்கள் வீடு வரைக்கும் சேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க இடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது சிசிடிவில அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கல. மேல எல்லா விஷயமும் நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம். போலீஸ் தம்பிங்களா, திமுகல இருந்துட்டா போதும், உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டை திருப்பிடுவீங்க.